போதும் நீ வகிச்ச பொறுப்புன்னு கட்சியே காரி துப்புன அசிங்கத்துக்கு நெருக்கமானவர். சேறு வீசினது யாருன்னு தெரிஞ்சுக்க குடிசைக்குள்ள ஸ்காட்லாந்து காவல்துறை விட்டு தேட சொல்லி சர்வாதிகாரின்னு பேர் எடுத்தவர். எதுக்குடா சோதிக்கிறீங்கன்னு தலைவரே தலையில அடிச்சுக்கிற அளவுக்கு அடாவடி பண்ணிட்டு அமைச்சராகவும் இருக்கிறவர். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஊழல் வழக்குல குடும்பத்தோட உள்ள போய் பதவியும் பறி கொடுத்து நீதிமன்றத்துல வாய்தா வாங்கி மறுபடியும் வனத்துறையை வளைச்சு போட்டவர். அசிங்கமா பேசும் வாய்க்கு பூட்டு போட முடியாதவர். நின்னுங்கண்ணா 5 படுத்தா 10 தான். அவருதான் வனத்துறை அமைச்சர் பொன்முடி. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்த பொன்முடிக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தந்தாரு செஞ்சி ராமச்சந்திரன். ஆனா அந்த பொன்முடி அவரையே ஒழிச்சு கட்டுவாருன்னு செஞ்சி ராமச்சந்திரனுக்கு தெரியாம போச்சு. விழுப்புரத்தை மொத்தமா கையில வச்சுக்க கலைஞரை விருந்து வச்சு கவுக்க முடிவு பண்ணாரு பொன்முடி. கட்சியோட எதிர்காலம் ஸ்டாலின் தான் தெரிஞ்சுக்கிட்ட பொன்முடி துர்கா ஸ்டாலின் கிட்டையும் கலைஞரின் மகள் செல்வி செல்வம் கிட்டையும் குடும்ப ரீதியான உறவை ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிட்டாரு. ஆமா, தன்னோட மகன் ஸ்டாலினுக்கு எதிர்காலத்துல சப்போர்ட் பண்ண ஆளு வேணும்னு நினைச்ச கருணாநிதி பொன்முடிக்கு போக்குவரத்து துறையை தூக்கி கொடுத்தாரு. அப்ப அடிக்க ஆரம்பிச்சவரு சென்னை சைதாப்பேட்டையில 3630 சதுர அடி அரசு புறம்போக்கு நிலத்தை மாமியார் சரஸ்வதி பேருக்கு பட்டா போட்டு வீடு கட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா அமைச்சரானதுல 1.36 கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து 2002ல லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு வாங்கினாங்க. அடுத்து 2006லயே 2வது முறையா அமைச்சரானதுல 1,75,00,000 வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து அதுக்கும் ஒரு வழக்கு வாங்கினாரு. கொள்ளையடிக்க ஒரு துறை பத்தலன்னு அடம்பிடிச்சு பொன்முடிக்கு தான் வச்சிருந்த கனிம வள சுரங்கத்துறையை தூக்கி கொடுத்தாரு கருணாநிதி. வாங்கின துறைக்கு ஒரு ஊழல்னு விழுப்புரம் மாவட்டத்துல அளவுக்கு அதிகமா செம்மண் அள்ள அனுமதி தந்து அரசுக்கு 28,36,40,600 இழப்பை ஏற்படுத்தினார். வெளியில இருந்தாலே வாய் சும்மா இருக்காதுன்ற அளவுக்கு எங்களையும் இழிவுபடுத்தாம இருக்கவே முடியாது. அப்படி பேசிதான் மறுபடியும் மாட்டிக்கிட்டார். இப்ப மக்கள் சேவைக்கு சட்டமன்றம் போகாம ஊழல் வழக்குக்கு நீதிமன்றம் போகும் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு ஸ்டாலின் தான் முழு சப்போர்ட். ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.